எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 82வது வீடியோ. இது 81வது வீடியோவோட தொடர்ச்சியாக அந்த ஹீல் யுவர் பாடி என்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். இதில் அவங்க லூயி ஹே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அவங்களே பேசிக்கலாக ஒரு ஹீலர். அவங்க நிறைய பேரை உடம்புல வர்ற சேஞ்சஸ், அதாவது டிசீஸ் எல்லாத்தையும் அவங்க மாற்றிட்டு வராங்க, ஹீல் பண்ணிட்டு வராங்க. அது அப்போ பேசிக்கலாக அவங்க இந்த ஹீல் பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு தான் இந்த புக்கை எழுதுகிறாங்க. ஓகே, அதுக்கு மேலே மற்றவங்கள ஹீல் பண்ணுறதுக்கு புறமே இவங்களோட வாழ்க்கையிலையும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடக்குது. அதை பற்றியும் அவங்க சொல்லணும்னு பார்க்குறாங்க, சொல்கிறாங்க இந்த புக்கில். அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு எத்தனை வயசுன்னு கரெக்டாக சொல்லலை, என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதாவது எனக்கு வெஜைனல் கேன்சர் வந்ததாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜைனல் கேன்சர்னு சொல்லும்போது பெண் உறுப்பில் வர்ற ஒரு கேன்சர். அதை வந்து வெஜைனால கேன்சர் வந்துச்சுன்னா நம்மளால் அந்த இடத்த ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா அது நம்ம உடம்போட ஒட்டி இருக்கவா. இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்தால் வெட்டி எடுத்துடலாம், யூட்ரஸில் கேன்சர் வந்தால் யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த வெஜைனாங்கிற இடத்துல வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ரேடியேஷன், கீமோதெரப்பி அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்க முடியும். அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நானே ஒரு ஹீலர், நான் இத்தனை பேர்த்த ஹீல் பண்ணியிருக்கேன். அதனால் இன்னைக்கு இந்த எனக்கு வெஜைனல் கேன்சர் வந்தது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு சோதனை. அதாவது நீ இத்தனை பேரை ஹீல் பண்ணியிருக்கியே, உன்னோட பாடியை உன்னால் ஹீல் பண்ண முடியுமான்னு நீயே சோதிச்சு பாரு அப்படின்னு எனக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. அதில் நான் ஜெயிக்கணும். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க டாக்டர், அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். டாக்டர் சொன்னாங்களா, இது வந்து விளையாட்டு இல்லை, 3 மாதங்கிறதெல்லாம் பெரிய ரொம்ப ஸ்பீடாக பரவும், நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அதை பற்றி அவங்க எப்படி அதை கையாண்டாங்க அப்படிங்கிறத பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு 5 வயசாக இருக்கும்போது யாரோ அவங்கள ரேப் பண்ணிட்டாங்களாம். 5 வயசில் யாரோ அவங்கள ரேப் பண்ணது. அப்போது அவங்க மனசில் அது வந்து புறையோடி போன ஒரு புண்ணாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன வயசுல எல்லாம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாலாம் வாழலை. என்னோட சைல்ட்ஹுட் டைம், அதாவது இந்த ஸ்கூல் 5 வயசு 4 வயசு 3 வயசு அந்த மாதிரி சைல்ட்ஹுட் டைமில் 6 வயசு 10 வயசு 12 வயசு வரைக்கும் கூட எடுத்துக்கோங்களேன். அப்போல்லாம் வந்து நான் வந்து என்னை வந்து ரொம்ப கண்டித்து வளர்த்தாங்க. என்கிட்ட யாரும் அன்பு காமிக்கலை, என்னை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து என் மனசில் ரொம்ப ஒரு பெரிய வடுவாக மாறி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து லூயி ஹேக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவங்கள் தான். நிறைய பேருக்கு அப்படிதான். சரி, அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு 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 வேளை தட்டு போடுறதுன்னா 10 பேர் 10 குழந்தைங்கள் சாப்பிடும் முதல்ல, அப்புறம் 20 பேர் அடல்ட்ஸ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. அப்போ ஒரு ஒரு அம்மாவுக்கு 10 குழந்தைகள் 15 குழந்தைகள் இருந்தது. அந்த மாதிரி அந்த ஒரு குடும்பத்தில் குழந்தைங்களே நிறைய. அப்போ ஒவ்வொரு குழந்தையா தனியாக எடுத்து அந்த அம்மா வந்து கொஞ்சி என்ன எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் கிடையாது.
அது மட்டும் இல்ல, அப்பல்லாம் அம்மா, அப்பா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. அம்மா எப்ப பாரு அடுக்கலையிலே வேலை. அப்பா வந்து வெளிய போய் காசு சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்ல, அப்பாங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அம்மாங்களும் அடிப்பாங்க நெறைய. இந்த காலத்துல ஒரு குழந்தைய மொறச்சு பார்த்தாலே சைல்டு கேர்ல போய் நான் ஃபோன் பண்ணா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகுது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. அடி தான். அடி, அடி, அடின்னு அடிச்சு நெகத்திடுவாங்க. அப்போ அந்த அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது, அந்த குழந்தைங்க மனசுல அது ஒரு ஆறாத ஒரு வடுவா மாறிடுது. அந்த மாரி நெறைய பேருக்கு சின்ன வயசுல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இல்லாம அமைஞ்ச காலங்கள் உண்டு. அ அது வந்து அது அ சில சமயம் காசு இல்லாம இருக்கலாம். சில சமயம் அம்மா, அப்பாக்குள்ள சண்டையா இருக்கலாம். ஒ குடிக்கிற பழக்கம் உள்ள அப்பாவா இருக்கலாம். தினமும் குடிச்சிட்டு வந்து அம்மாவ நைட் அடிக்கலாம். ஆ அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது, அம்மாவுக்கு வந்து தன் குழந்தைங்க பாசமா இருப்பாங்களா இருக்கும். குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுவாங்க. அவங்க 4 வீட்ல வேலை போய் செஞ்சு, காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து ஒரு ஒரு வேளை சோறு குடுக்கலாம். நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாம இருக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸுகள் வாங்கி குடுக்க முடியாம இருக்கலாம். அப்ப இந்த குழந்தைய சம்பந்திச்ச வரைக்கும் அதுக்கெல்லாம் ஆசைப்படும். அதோட ஆசையெல்லாம் நிறைவேறாம போகும். அப்படியெல்லாம் இருக்கும்போது, மனசுல நெறைய கோப தாபங்கள் இருக்கும். அது வந்து இந்த குழந்தையே பெருசாகி நல்லா படிச்சு, நல்ல வேலை செஞ்சு, நல்ல கல்யாணம் பண்ணி, அது குழந்தை, வீடு, காரு, மனைவி நல்லா சந்தோஷமா இருந்தா கூட, அந்த சின்ன வயசுல பட்ட அந்த காயம் இருக்குல்ல, அடிபட்ட காயம். ம். அது மனசுல இருந்து மாறவே மாறாது. அ அது அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் நானும் வளர்ந்தேன். அப்படின்னு லூயி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன எல்லாரும் எப்பவும் அடிச்சாங்க, குத்தம் சொன்னாங்க. அ எ ரொம்ப நல்ல ஹேப்பியான ஒரு சூழ்நிலையில நான் வளரல. அது மட்டும் இல்ல, 5 வயசுல யாரோ ரேப் பண்ணாங்கன்னா, அது அவங்களுக்கு சில சமயம் அவங்க அம்மா, அப்பாட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. வெளிய சொல்லாமலே இருந்திருப்பாங்க. அது 1 தடவ நடந்துச்சா, 10 தடவ நடந்துச்சான்லாம் நமக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் அவங்க மனசுல புரையோடி போன புண்ணா கிடந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு பெருசான உடனே அதே இடத்துல கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதா? அ அப்ப 5 வயசுல நடந்த ரேப் அவங்கள அதே இடத்துல வெஜைனால கேன்சர் வர்ற மாரி ஆக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க டாக்டர்ட்ட, "நானே ஹீலர் தான். எனக்கு ஒரு 3 மாசம் டைம் குடுங்க. நான் என்னையே ஹீல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லாட்டினா நான் திருப்பி உங்கள்ட்ட தான் வரப்போறேன். நீங்க பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, வீட்ல இருந்து இந்த என்னென்ன விதத்துல எல்லாம் அவங்க மானசீகமா மனசுல சின்ன வயசுல கஷ்டப்பட்டாங்களோ, அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதி ஒண்ணொண்ணையா அந்த அவங்களோட மென்டல் ஆகனினா மனசால கிடந்து புழுங்கி கஷ்டப்பட்டு வெறுத்து கோபம் தாபம் இதெல்லாம் மற்றவங்க மேல இருக்கு இல்லையா. அம்மா என்ன கவனிக்கல, அப்பா என்ன கவனிக்கல, சித்தப்பா என்ன பார்க்கல, எங்க அண்ணன் என்ன சந்தோஷமா வச்சுக்கல, எங்க அண்ணன் என்னோட விளையாடல, எங்க அம்மா எங்க அண்ணனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. அந்த மாரி எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு, கோபம், அ ம் அ ஆத்திரம், இந்த மாரி மனக்கசப்பு, ரிசன்மென்ட்னா மனக்கசப்பு. எல்லார் மேலேயும் பார்க்குறவங்க மேலேலாம் ஒரு வெறுப்பு. இந்த மாரி எல்லாம் அவங்களுக்கு நெறைய ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னா பேப்பர்ல எழுதி, அ அதோட காரணத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு, ஒவ்வொருத்தவங்களோட அந்த மனக்கசப்ப மாத்தி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷனில் ரீப்ளேஸ் பண்ண நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த வாட்சு கெட்டுப்போன வாட்சை நல்ல வாட்ச் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இந்த அம்மாவுக்கு அதாவது இந்த லூயி ஹேக்கு உண்டான மனக்கசப்பு, ஆத்திரம், கோபம், வெறுப்பு இந்த மாதிரி இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸை எல்லாத்தையும் எழுதி வச்சு ஒவ்வொருத்தவங்களோட மேலே உள்ள நெகட்டிவ் ஃபீலிங்ஸையும் பாசிட்டிவ் ஃபீலிங் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுதான் மெட்டாபிசிக்கல் அப்ரோச். அதுக்கு தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது
மெயினாக செய்ய வேண்டியது ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். இதைத்தான் நான் முன்னாடியே ஒரு வீடியோவாக சொல்லியிருக்கேன். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். யார் யார் நமக்கு துரோகம் பண்ணாங்களோ, யார் யார் நமக்கு மனசுக்கு வேதனை கொடுத்தாங்களோ, அவங்களையெல்லாம் மானசீகமாகவே நம்ம அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள அந்த விஷயத்தை மறந்துடணும். திருப்பி நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு புழுங்கி புழுங்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, அதுதான் கொஞ்சம் வயசானோடனே பலவிதமான ரோகங்கள்னா வியாதிகளாக வருது. சின்ன வயசுல நமக்கு வியாதிகள் ரொம்ப இல்லைன்னா அது ஃபிசிக்கலி நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருக்கோம். அதனால மனசுல இருக்க வேதனைகள் உடம்ப ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கிறது இல்லை. ஆனால் வயசாக ஆக உடம்புல தளர்ச்சி வருது, உடம்புல தெம்பு குறையுது, உடம்புல சக்தி குறையுது. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த கொண்டு வர்ற இந்த மனவேதனை இருக்கு இல்லையா, வெறுப்பு, கோபம், தாபம், மனக்கசப்பு, அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நிறைய கொண்டு வச்சுட்டு தானே நம்ம வளர்ந்து வரோம். அதெல்லாம் உடம்ப ஃபிசிக்கலை ரொம்ப பாதிக்கும். அதனால தான் நமக்கு பெரிய பெரிய வியாதிகள்லாம் வருது அப்படின்னு தான் லூயி ஹே சொல்கிறாங்க. அவங்களுக்கே வெஜைனால கேன்சர் வந்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றையும் அவங்க ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு. அம்மா, நீ என்னை கவனிக்கலை, நீ என்கிட்ட அன்பு காமிக்கலை, எனக்கு ரொம்ப உன் மேலே கோபம் இருந்தது, ஆனால் கூட பரவாயில்லம்மா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி, சித்தப்பாவை பற்றி, மாமாவை பற்றி, அண்ணனை பற்றி, தம்பியை பற்றி, தங்கையை பற்றி, யார் 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 மேலையெல்லாம் கோபதாபங்கள், மனக்கசப்பு இருந்ததோ அவங்கள எல்லாத்தையும் அதை பற்றி எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒவ்வொன்றா டிக் பண்ணி அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸு, மென்டல் ஆகனி, மனசில் கிடந்த அந்த கசப்பான உணர்வுகளை எல்லாம் மாற்றி ஒவ்வொரு கசப்பான உணர்வுக்கும் மேலே அதை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை வச்சு இந்த மாதிரி பண்ணி 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 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழிச்சு இவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனால் கேன்சரே இல்லை அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ அதுலேருந்து யோசித்து பாருங்க, சும்மாவா அந்த அம்மா இந்த மாதிரி இந்த புக்கை எழுதியிருக்காங்க. த மென்டல் காசஸ் ஃபார் ஃபிசிக்கல் இல்னஸ். மென்டல் காசஸ்னால் ஃபிசிக்கல் இல்னஸ் வர்றதுக்கு, உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு காரணம் மனசில் இருக்க புறையோடி போன நெகட்டிவ் ஃபீலிங்ஸு. அதை எப்படி மெட்டாஃபிசிக்கல் விதமாக மாற்றலாம்? மெட்டாஃபிசிக்கல்னால் எப்படி? அதாவது நான் நேற்றுக்கே சொன்னேன், ஐம்புலன்களை தாண்டி 6வது ஒரு சக்தி வச்சு நம்மளால் அதை பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஆக்கி அதை அந்த இடத்துல வச்சுக்கணும். நெகட்டிவ் ஃபீலிங்ஸை எடுக்கிறது மட்டும் போகாது, அந்த இடத்துல பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை வச்சு அதை ஃபில் பண்ணணும்னா எப்படி? சரி, நான் சந்தோஷமாக வாழலை, சின்ன வயசில் எனக்கு யாரும் என்னை அன்பாக பார்த்துக்கல, எனக்கு நல்ல ஸ்கூலில் என்னை சொல்லி விடலை, நல்ல ஸ்கூலில் என்னை படிக்க விடலை, எனக்கு பழைய புஸ்தகம் தான் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பரவாயில்ல, இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கேன், இப்போ நான் நினச்சேன்னா எவ்வளோ காசு கொடுத்து கூட வாங்க முடியும், இல்லைன்னா இப்போ கூட எனக்கு துணிமணி மேலே ரொம்ப இது என்ன இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எப்படியாவது நான் நல்லபடியாக வாழணும், நான் எப்படியாவது இந்த ஜென்மத்தோட இதெல்லாம் என்னோட கடமைகளை செய்யணும், எனக்கு முக்தி தேடணும், அதுக்கு உண்டான வழிகளை நான் தேடணும், அதுக்கு உண்டான மார்க்கத்தை நான் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி நான் இனிமேலும் சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு 4 காரு 2 பங்களா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லி 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 நம்ம கொஞ்ச நாள் அப்படி இருந்தோம்னாலே போகிறோம், நமக்கு வியாதிகள் எல்லாம் இருக்கிற வியாதி எல்லாம் போயிடும், புதுசாக வியாதிகள் வராது.
ஓகே. அந்த மாரி நம்ம இனிமேலு வாழ கத்துக்கணும். அதுதான் லூயி ஹே வந்து சொல்றது. அ சேஞ்ச் அதாவது பிசிக்கல் இல்னஸுக்கு உண்டான மெண்டல் ரீசன்ஸ மாத்தி, அத மெட்டாபிசிக்கல் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ வச்சு நம்ம நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை எல்லாம் மாத்தணும். அப்ப அவங்களுக்கு அவங்க ஒரு ஹீலர். எத்தனையோ பேர ஹீல் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அவங்களும் அவங்களையே சொந்தமா ஹீல் பண்ணிட்டாங்க. அது நமக்கு ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? அ அந்த மாரி இருந்தா தான் நமக்கு நாளைக்கு நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்ப 6வது மாசம் போன உடனே கேன்சரே கிடையாதுன்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணி குடுத்தாங்கன்னா, அப்ப யோசித்து பாருங்க. அதனால தான் அந்த அந்த அம்மாவுக்கு இந்த மாரி ஒரு புக்க எழுதவே தோணுச்சு. ம். அப்ப நம்மளும் அந்த மாரி இருக்கணும். ஸோ, நம்மளும் சின்ன வயசுலருந்து என்னமெல்லாம் மனசுல போட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தூர எறிஞ்சிட்டு சந்தோஷமா இருக்க பழகணும். அதே மாரி இதே மாரி தான் இன்னொரு இது. இது இந்த வெஜைனல் கேன்சர் வந்தது, 5 வயசுல ரேப் பண்ணது, அவங்க மனசு கசப்பு, அதெல்லாம் லூயி ஹேயோட வாழ்க்கை. இதே மாரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க சென்னையில இருக்காங்க. நான் வந்து இப்ப ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கேன் செட்டில்டு. ஒரு ஒரு 5 வருஷமா தான் எனக்கு அவங்கள பழக்கம். அவங்களுக்கும் அ அவங்க அவங்க ஒரு ஒரு ஆன்மீக இது வழியா எங்களுக்கு த பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனா பழக ஆரம்பிச்சதுலேருந்து நாங்க ரொம்ப க்ளோஸா பேசுவோம். தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள சம்மந்திச்ச வரைக்கும் மனசுல ரொம்ப வேதனை. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வேதனை. இது ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஹஸ்பண்ட் சரியில்ல. நல்ல நல்ல வேலை. ஆனா, அவங்க கையில 5 பைசா குடுக்க மாட்டாங்க. கடுகுலேருந்து, உப்புலேருந்து, மளிகை ஜாமான்லேருந்து, காய்கறி எல்லாம் அவரு நெனைக்கிறது, அவருக்கு பிடிச்சது, அவருக்கு இஷ்டம் உள்ளது மட்டும் தான் வாங்கி வீட்ல கொண்டு போடுவாரு. இந்த அம்மா கையில 5 பைசா குடுக்க மாட்டாரு. ஒரு ஒரு முழம் பூ வாங்கி வைக்க கூட எனக்கு வழி இல்ல, அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஒரு ஒரு முழம் பூ வாங்கி தலையில வைக்க வேண்டாம். சாமி படத்துக்கு போடுறதுக்கு கூட எனக்கு வழி இல்ல. என் கையில காசே இல்ல. அவங்க சின்ன வயசுல 11தோ என்னமோ படிச்சாங்க. அப்பவே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. அப்பவும் கல்யாணம் பண்ணதுலேருந்தே ரொம்ப கஷ்டம் தான். அ மாமியார்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க. ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கல. அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அ பொண்ணு பொண்ணு, மருமகன், அவங்களுக்கு ஒரு பையன், சின்ன பையன். இவங்க எல்லாருமே ஒண்ணா இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அவ்ளோ கோபம். அதாவது என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அவங்களுக்கு 10, 30 வயசு இருக்கும். பயங்கரமான முன்கோபி. அப்போ அந்த பொண்ணு வந்து எல்லா அந்த பொண்ணுக்கு எல்லார் மேலயும் அன்பு இருக்கு. மனசுக்குள்ள இருக்கு. ஆனா வெளிய வாயில சொல்லும்போது, அப்படியே அவ்வளோ சுடு சொல்லா தான் வாயில வருது. எப்ப பாரு அம்மாவோட சண்டை. அவங்க அப்பாவோடையும் சண்டை. அவங்க ஹஸ்பண்டோடையும் சண்டை. பையனோடையும் சண்டை. பையன் ஆம்பள பையனா, அ எப்ப பாரு அதுல அங்க ஏறுறது, இங்க ஏறுறது, அத போட்டு உடைக்கிறது, இத போட்டு உடைக்கிறது. இந்த மாரி ஏதாவது சேட்டைகள் பண்ணிட்டே இருக்கானா, ஒவ்வொன்னுக்கும் இந்த பொண்ணுக்கு போட்டு அடி, அடி, அடின்னு அடிக்குது. ரொம்ப அடிக்குது. அ கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த பொ அ அவ பு ப அந் அவங்க பெத்த பையனையே கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறது, அ போறது. இதெல்லாம் கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசு தாங்க முடியல. அவங்களோடயே சண்டை போடுது. அதுக்குமே என்ன ஃபோன்ல கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்படி சொல்றா, இப்படி பண்றான்னு. அவங்களுக்கும் நெறைய பக்தி இருக்கு. அவங்களும் என்ன 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 மாதிரியே இந்த ஆன்மீக தேடல்ல சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்காங்க. அதனால நான் சொல்லுவேன், "உங்களுக்கு தான் தெரியும்ல, மெடிடேஷன் பண்ண தெரியும்ல, உட்காருங்க. பொண்ணு பண்றதெல்லாம் நீங்க சட்டை பண்ணாதீங்க." யா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்ன சுத்தி இருக்கவங்க யாருமே எனக்கு அனுசரிச்சு போல. நான் தான் எல்லாருக்கும் அனுசரிச்சு போறேன். அப்படி இருந்தும் யாருக்கும் என் மேல ஒரு அன்பு இல்ல, பாசம் இல்ல." அ அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு என்ன இப்ப ரொம்ப கவலைன்னா, அ அவங்களோட பேரன போட்டு அடிக்கிறது, அ வெளிய இறங்கி போடா. அந்த பையன் சொல்றான், "அம்மா நீ இந்த மாரி அடிச்சேன்னா எனக்கு இந்த வீட்ட விட்டு போயிடுவேன்" அப்படிங்கிறான். "போடா நீ போ. எப்படியோ போய் தொல." அதாவது பையன் மேல, குழந்தை மேல அன்பு இருக்கு. ஆனா கூட வாயில வர்ற வார்த்தைகள் சரியில்ல. அந்த மாரி எல்லாம் சொல்றது. அப்போ இவங்களுக்கு அந்த மாரி ரொம்ப மனசு நொந்து, நொந்து, நொந்து கடைசில இவங்களுக்கு வந்து அ ம் அ மெனோபாஸ் எல்லாம் ஆனவங்க தான்.
அ கிட்டத்தட்ட என்ன வயசு இல்ல. என்ன விட ரொம்ப சின்னவங்க தான். ஆனா மெனோபாஸ் எல்லாம் ஆனவங்க. அவங்களுக்கு லேசா ப்ளீடிங் ஆரம்பிச்சுருச்சு. ப்ளீடிங் ஆரம்பிச்சு, பொண்ணு தான் கொண்டு போய் காமிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காமிச்சு, ஸ்கேன்லாம் பண்ணப்ப, யூட்ரஸ்ல கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. யூட்ரஸ் எல்லாம் மொத்தமா ஹிஸ்டெக்டமி பண்ணி, அ மொத்தமா எடுத்து போட்டாச்சு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4, 5 வருஷமாவே எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மனக்கவலையில இருந்தேன். மனக்கவலைங்கிறது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸு. யாருமே சரியில்ல. என்ன சுத்தி இருக்கவங்கலாம் யாருமே சரியில்லன்னு சொல்லி எனக்கு ரொம்ப, ரொம்ப வருத்தம். ஆனா, அவங்களுக்கு ஒரே ஒரு இதுங்கிறது அவுட்லெட்டுங்கிறது நான் தான். தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. தினமும் ஃபோன்ல அழுவாங்க. நானும் அவங்கள ரொம்ப சமாதானப்படுத்துவேன். நெறைய மெடிடேஷன் பண்ண சொல்லுவேன். அப்படியெல்லாம் பண்ணியும் கூட, கடைசில அவங்களுக்கு யூட்ரஸ்ல கேன்சர் வந்ததுங்கிறது ஆ அவங்களோட அந்த மன வேதனையில தான் அவங்களுக்கு அந்த மாரி வந்ததுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். அவங்களும் அத ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அப்ப எனக்கு இந்த லூயி ஹேயோட புக்கெல்லாம் முன்னே படிச்சதுக்கப்புறம், என்னால இந்த கனெக்டிங் த டாட்ஸ்ங்கிற மாரி என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவங்களோட மனக்கசப்பு தான். அதான் மத்தவங்கள மேல உள்ள மனக்கசப்பு, வருத்தம், கோபம், தாபம் இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களோட ஃபிசிக்கல் பாடியே இவ்வளோ தூரம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு. இவ்வளோ பெரிய வியாதி வந்துருச்சு அவங்களுக்கு. அப்படின்னு அவங்களும் நெனைக்கிறாங்க. நானும் நெனைக்கிறேன். ஆனா மத்தவங்கள்ட்ட எல்லாம் சொன்னா, அ அது அவங்க யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. அ யாருமே அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ண கூட இல்ல. ஆ சும்மா அப்போ இந்த புக்கெல்லாம் எழுதுனதெல்லாம் வேஸ்ட்டா? அப்படி இல்ல. அவங்க அந்த லூயி ஹே சொன்னதும் அதே மாரி தான் இந்த இந்த அம்மாவுக்கும் நடந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கனால எனக்கு தெரியுது. அதனால நான் சொல்றேன். இந்த மாதிரி நெறைய பேரு இந்த உலகத்துல, நம்ம நாட்ல இந்த டைம்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கிறது 100% சத்தியங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப க்ளோஸா ஒரு குடும்பத்தோட பழகும்போது தான் நமக்கு தெரியுது. ஆனா, நமக்கு தெரியாம எத்தனையோ பேர் இந்த மாரி மனசால கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. மனசால ரொம்ப கஷ்டப்பட்டு, வெந்து நொந்து போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் லூயி ஹே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இந்த மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒரு புக் எடுங்க. ஒரு புக்ல எழுதுங்க. சின்ன வயசுல நான் சந்தோஷமா இல்ல. சின்ன வயசுல அது பண்ணல. எங்க அம்மா இப்படி பண்ணல. எங்க அப்பா அப்படி பண்ணல. எங்க எங்க அண்ணன் என்ன போட்டு அடிச்சான். எங்க மாமா என்ன போட்டு இது பண்ணாரு. அந்த எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு, இந்த கோபதாபம், ம ம ம வெறுப்பு, மனக்கசப்பு இதெல்லாத்தையும் மாத்திட்டு, அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என் பொண்ணு என்ன ரொம்ப திட்டுறா. என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அ என் பொண்ணு அவ குழந்தைய கன்னா பின்னான்னு திட்டுறா. கன்னா பின்னான்னு அடிக்கிறா. அதெல்லாம் எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு. அப்படிங்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு, அப்போ பொண்ணு மேலேயும் நமக்கு நம்மள அறியாம அவங்க மேலேயும் நமக்கு வெறுப்பு வருது பார்த்தீங்களா? அதெல்லாத்தையும் மாத்தி, சரி ஐ ஃபர்கிவ் மை டாட்டர். அவங்கள எல்லாரையும் என்னோட கணவன் என்கிட்ட அன்பா இல்ல. பரவால்ல. அவர மன்னிச்சுட்டேன். நான் மனசார அவர மன்னிச்சுட்டேன். அ எ என் மக என்கிட்ட அன்பா இல்ல. அவளையும் மனசார மன்னிச்சுட்டேன். அ அ அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களையும் மன்னிச்சு, ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். மறக் மன்னிச்சு மறக்கணும். மறந்துட்டோம்னா தான் நம்மளால நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப அது எல்லாத்தையும் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம மனசுல கிடந்து ஆழமா சப்கான்ஷியஸா உள் மனசுல ஆழ் மனசுல புரையோடி போன நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் எழுதி அதை எல்லாத்தையும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வச்சு மாத்தி எல்லா நெகட்டிவிட்டியை நம்ம மனசுல இருந்து தூர போடணும். எடுத்து 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 தூர போட்டோம்னா மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியுங்க. அதுக்கு என்னோட ஃப்ரெண்டோட உதாரணம் ஒரு ப்ரூஃபு.
அதே மாதிரி இந்த புக்கை எழுதின அம்மாவே சொல்கிறாங்க, லூயி ஹேயே சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? அப்போது நான் எதுக்கு இதை வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன்னா, பாசிட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா அதெல்லாத்தையும் கேட்டோம், படித்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு மேலே ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம இதிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு இந்த அம்மாவோட புக்கு எனக்கு ஞாபகம் வந்தது, ஹீல் யுவர் பாடி. தேடினேன், நிறைய புக்ஸை என் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன், அதுலேருந்து தேடி எடுத்து, ஏன்னா இதெல்லாம் நான் படித்து கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போ அந்த புக்கை தேடி எடுத்து, இது வந்து 22 2021 என்னமோ படித்தேன். அதை புக்கை தேடி எடுத்து அதை இன்னொரு தடவை புக் ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே இன்னொரு தடவை படித்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசுங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசில் இருக்க நெகட்டிவிட்டி, அந்த மனசு எப்படி நெகட்டிவாக ஆச்சுன்னா, நம்ம பண்ண நெகட்டிவ் கர்மா. அதை மறந்துடக்கூடாது. நம்ம என் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னோட சுற்றி உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. நான் என்ன அவங்கள்ட்ட சொன்னேன், நம்ம தாம்மா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து பிறக்கணும்னு வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்மளோட நெகட்டிவ் கர்மாவை கழிக்கிறதுக்காக நம்ம அந்த உங்கள் அம்மாவோட வயிற்றுல அந்த கரு உண்டாகும் போதே இந்த உங்களோட ஆன்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா போகிறோம், இந்த மாதிரி ஒரு அப்பா போகிறோம், இந்த மாதிரி ஒரு கணவன் போகிறோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு போகிறோம் அப்பதான் நான் வந்து இதிலிருந்து பாடங்கள் கற்றுக்குவேன் அப்படிங்கிறதுனால தானே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து பிறந்திருக்கோம். நம்மளை சுற்றிலும் உள்ளவங்க நம்மளை புரிஞ்சுக்கலைன்னா அது நம்ம பண்ண நெகட்டிவ் கர்மா. ஆனால் அதை நெகட்டிவ் கர்மான்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. அது ஏன் வந்தது, அதுக்கு மாற்று வழி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மாற்றி யோசி, அவுட் ஆஃப் த பாக்ஸ், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணது தப்பு தாங்க. நம்ம பண்ண நெகட்டிவ் கர்மா தாங்க இந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு போனால் போகுது, அதுக்காக அதையே நினச்சி புலம்பி நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். அது லூயி ஹே சொல்கிறதும் அதுதான், நான் சொல்கிறதும் அதுதான். இனிமேல் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. நம்மளோட பவர் ஆஃப் தாட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க முக்கியம். அப்போது மனசில் நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையே பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, ஸோ பழைய காலம், கடந்த காலம், அல்லன்னா இப்போ நடக்கிற காலத்தில் கூட யாரும் என்னை கண்டுக்கலை, யாரும் எங்கிட்ட அன்பாக இல்லை, யாரும் எனக்கு ஒன்றும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்ல வார்த்தை இல்லை, போனால் போகுது. நம்ம வாங்கி வந்த வரோம். நான் செஞ்சேன். நான் வந்து போன ஜென்மத்தில் யாருக்கெல்லாமோ இவ்வளோ தூரம் மன கசப்பை உண்டாக்கியிருக்கேன். அவங்களுக்கு நான் மன கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். அதனால தான் இந்த ஜென்மம் நான் அதை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி விட்னஸ் மோடில் இருந்து இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூர போட்டு, ஒவ்வொரு நெகட்டிவிட்டி இருந்த இடத்துலையும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வச்சு, சரி என்ன பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், நான் யாருமே என்னை கவனிக்கலையா, பரவாயில்ல, யாருமே எங்கிட்ட அன்பு செலுத்தலையா, பரவாயில்ல, நான் மற்றவங்களுக்காக அன்பு செலுத்துறேன், நான் உங்களுக்காக நல்லது பண்ணுறேன், நான் புண்ணிய காரியங்கள் செஞ்சுக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் அப்போ தான் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். எல்லாரையும் வாழ்த்தணுங்க. யாரையுமே வந்து நம்ம கேர்ஸ் பண்ணக்கூடாது. கேர்ஸ் பண்ணோன்னா அது நம்மளை தான் திருப்பி அடிக்கும். அதனால யாரையும் சபிக்காம, நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்த 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 நம்ம நல்லா. ஓகே, ஸோ இதை ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் மனசில் இதெல்லாம் இப்போவும் புறையோடி போன புண்ணா கிடக்கு. அப்போது அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம். இந்த வீடியோ கேட்டதுலேருந்து நீங்கள் உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வச்சு ஹாப்பியாக வாழ கற்றுக்கோங்க. ஓகே, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ.
அதுதான் நமக்கு உடம்பாலையும் மனசாலையும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஒரு வழி. ஓகே. ஸோ இதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இதுதான் மெட்டாபிசிக்கல் வே ஆஃப் ரிமூவிங் த நெகட்டிவிட்டி. இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் மாற்றி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்வேன், நான் நல்லா இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவாக பேசி 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 நம்ம இருக்கிற கொஞ்ச நாளை சந்தோஷமாக வாழ்ந்து நமக்கு எப்படி முக்தி கிடைக்கலாம், நமக்கு முன்னேறதுக்கு உண்டான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கணுமே தவிர, இந்த சின்ன வயசுல அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, யாரும் என்னை நேசிக்கலை, யாரும் எனக்கு கைக்கு செலவுக்கு பணம் கொடுக்கல, இந்த மாதிரி எதுவுமே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணி அதனால நம்ம உடம்பையும் கெடுத்துக்க கூடாது, மனசையும் உடம்பையும் கெடுத்துக்க கூடாது. அதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம். வாழ்க